For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியா தனது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதில் சவால்களை எதிர்கொள்கிறது. இந்த அறிக்கை இந்தியாவின் தற்போதைய கல்வி நிலையை துல்லியமாக பிரதிபலிக்கிறது. பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை மற்றும் மாணவர் சேர்க்கை என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகரித்திருந்தாலும் கல்வியின் தரம் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் என்பது இன்னும் ஒரு எட்டாக்கனியாகவே உள்ளது. இந்தச் சவால்களை நாம் கீழ்க்கண்ட முக்கிய தலைப்புகளில் விரிவாக ஆராயலாம். உள்கட்டமைப்பு குறைபாடுகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெஃபிசிட்ஸ். பல அரசு பள்ளிகளில், குறிப்பாக கிராமப்புறங்களில், அடிப்படை வசதிகள் இல்லை. வகுப்பறை சூழல், இடிந்து விழும் நிலையில் உள்ள கட்டிடங்கள், மின்சார வசதியின்மை மற்றும் காற்றோட்டமில்லாத வகுப்பறைகள் கற்றல் சூழலை பாதிக்கின்றன. சுகாதாரம், பெண் குழந்தைகள் பள்ளிக்கு வராமல் இடைநிற்பதற்கு கழிப்பறை வசதி இல்லாமை ஒரு முக்கிய காரணமாகும். ஆய்வகங்கள், அறிவியல் மற்றும் கணினி ஆய்வகங்கள் பெயரளவிற்கு மட்டுமே உள்ளன, அவை செயல்படும் நிலையில் இல்லை. ஆசிரியர் சார்ந்த சவால்கள். கல்வியின் தரம் ஆசிரியர்களின் தரத்தைச் சார்ந்தே உள்ளது. ஆனால் இதில் இந்தியா பெரும் சிக்கல்களைச் சந்திக்கிறது. பற்றாக்குறை. இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதனால் ஆசிரியர் மாணவர் விகிதம் பியூப்பிள் டீச்சர் ரேஷியோ மோசமாக உள்ளது. தகுதியற்ற ஆசிரியர்கள். பல தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் போதிய பயிற்சியற்ற ஆசிரியர்கள் குறைந்த ஊதியத்தில் நியமிக்கப்படுகின்றனர். ஆசிரியர் வருகையின்மை டீச்சர் அப்சன்டியிசம். கிராமப்புறங்களில் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராமல் இருப்பது அல்லது கற்பித்தலில் ஈடுபடாமல் இருப்பது பெரும் சவாலாகும். கற்றல் அடைவு இடைவெளி புவர் லேர்னிங் அவுட்கம்ஸ். மாணவர்கள் பள்ளிக்குச் செல்கிறார்கள், ஆனால் அவர்கள் எதையும் கற்றுக்கொள்வதில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. ASER ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் அறிக்கைகள் இதை தொடர்ந்து சுட்டிக்காட்டுகின்றன. அடிப்படை திறன் இன்மை. 5ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு குழந்தையால் 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை கூட வாசிக்க முடிவதில்லை. எளிய கூட்டல், கழித்தல் கணக்குகளைச் செய்ய முடிவதில்லை. இதனால் உயர்கல்விக்குச் செல்லும்போது அவர்கள் தடுமாறுகிறார்கள். காலாவதியான கற்பித்தல் முறை அவுடேட்டட் பெடகாஜி. மனப்பாடக் கல்வி. புரிந்து படிப்பதை விட தேர்வில் மதிப்பெண் வாங்குவதற்காக மனப்பாடம் செய்வதற்கு ரோட் லேர்னிங் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. தேர்வு மையக் கல்வி. மாணவனின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை விளையாட்டு, கலை, பண்பாடு அளவிடாமல் வெறும் 3 மணி நேர தேர்வை மட்டுமே கல்வி நம்பியுள்ளது. இது மாணவர்களின் படைப்பாற்றலை கிரியேட்டிவிட்டி அழிக்கிறது. டிஜிட்டல் இடைவெளி டிஜிட்டல் டிவைட். கோவிட்-19 பெருந்தொற்று இந்த இடைவெளியை வெளிச்சம் போட்டு காட்டியது. நகர்ப்புற மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் கற்றலை தொடர்ந்தபோது, ஸ்மார்ட் போன் மற்றும் இணைய வசதி இல்லாத கிராமப்புற ஏழை மாணவர்கள் கல்வியிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டனர். இது ஏழை பணக்கார மாணவர்களுக்கு இடையிலான அறிவு இடைவெளியை அதிகரித்துள்ளது. உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு திறன் எம்ப்ளாயபிலிட்டி. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பொறியாளர்கள் மற்றும் பட்டதாரிகள் உருவாகிறார்கள். ஆனால் அவர்களில் 45% குறைவானவர்களே வேலைக்கு தகுதியானவர்களாக எம்ப்ளாயபிள் உள்ளனர் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. கல்லூரி பாடத்திட்டத்திற்கும் தொழில் நிறுவனங்களின் தேவைக்கும் இண்டஸ்ட்ரி டிமாண்ட்ஸ் இடையே பெரிய இடைவெளி உள்ளது. முடிவுரை. இந்தியா தனது மக்கள் தொகை ஈவுத்தொகையை டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் மேற்கண்ட சவால்களை சரி செய்வது அவசர தேவையாகும். பள்ளிக்கூடச் சுவர்களை கட்டுவதை விட அதற்குள் நடக்கும் கற்றலின் தரத்தை உயர்த்துவதே உண்மையான வளர்ச்சியாக இருக்கும். இந்தியா தனது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதில் சவால்களை எதிர்கொள்கிறது. இந்த அறிக்கையின் வெளிச்சத்தில் புதிய கல்விக் கொள்கையின் முக்கியத்துவத்தை விவாதிக்கவும். இந்தியா தனது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதில் சவால்களை எதிர்கொள்கிறது என்ற கூற்று முற்றிலும் உண்மையானது.
மனப்பாடம் சார்ந்த கல்வி முறை, திறன்பற்ற பட்டதாரிகள் மற்றும் இடைநிற்றல் போன்ற நீண்டகால பிரச்சினைகளை சரிசெய்யும் நோக்கத்துடன் புதிய கல்விக் கொள்கை 2020 NEP 2020 அறிமுகப்படுத்தப்பட்டது. மேற்கண்ட சவால்களின் பின்னணியில் NEP 2020 அன் முக்கியத்துவத்தை பின்வருமாறு விவாதிக்கலாம். கட்டமைப்பு மாற்றம் 10-2 5-3-3-4 வரை. சவால்: முந்தைய 10-2 முறையில் 3 முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கான ஆரம்பகால பராமரிப்பு ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் புறக்கணிக்கப்பட்டது. முதலாம் வகுப்பில் சேரும் போதே பல குழந்தைகள் பின்தங்கிவிடுகின்றனர். NEP-யின் முக்கியத்துவம் 5-3-3-4 முறை. இது 3 வயது முதல் கல்வியை கட்டமைக்கிறது. அடித்தள நிலை ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் விளையாட்டு வழி கல்வி மூலம் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இது எதிர்கால கற்றலுக்கான வலுவான அஸ்திவாரத்தை அமைக்கிறது. மனப்பாட கல்வியிலிருந்து திறன்சார் கல்விக்கு மாற்றம். சவால்: இந்திய கல்வி முறை புரிந்துகொள்வதை விட மனப்பாடம் செய்வதற்கு ரோட் லேர்னிங் அதிக முன்னுரிமை அளித்தது. இதனால் சிந்திக்கத் தெரியாத பட்டதாரிகள் உருவானார்கள். NEP-யின் முக்கியத்துவம் விமர்சன சிந்தனை கிரிட்டிக்கல் திங்கிங் பாடத்திட்டத்தை குறைத்து மாணவர்கள் தாங்களாகவே சிந்தித்து ஆராயும் முறையை இது ஊக்குவிக்கிறது. 360° மதிப்பீடு வெறும் மதிப்பெண்களை மட்டும் பார்க்காமல் மாணவரின் நடத்தை, திறமை மற்றும் சாராத செயல்பாடுகளையும் உள்ளடக்கிய முழுமையான மதிப்பீட்டு முறையை ஹோலிஸ்டிக் புரோகிரஸ் கார்டு இது முன்வைக்கிறது. தொழிற்கல்வி ஒருங்கிணைப்பு வொகேஷனல் இன்டகிரேஷன். சவால்: இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு முக்கிய காரணம் திறன் இடைவெளி ஸ்கில் கேப். பள்ளி படிப்பு முடிக்கும் ஒரு மாணவனுக்கு எந்த தொழிலும் தெரிவதில்லை. NEP-யின் முக்கியத்துவம் 6ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி. மாணவர்கள் 6ஆம் வகுப்பிலிருந்தே தங்களுக்கு பிடித்த தொழிலை கணினி, தச்சுவேலை, மின்வேலை போன்றவை கற்றுக்கொள்ளலாம். இன்டர்ன்ஷிப் படிக்கும்போதே உள்ளூர் நிபுணர்களிடம் பயிற்சி பெறுவதன் மூலம் இளைஞர்கள் வேலைக்கு தயாரான நிலையில் பள்ளியை விட்டு வெளியேறுவார்கள். மொழித்தடையை நீக்குதல். சவால்: ஆங்கில மொழியில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் கிராமப்புற மாணவர்கள் பாடங்களை ஆழமாக புரிந்து கொள்ள முடியாமல் திணறுகின்றனர். NEP-யின் முக்கியத்துவம் தாய்மொழி கல்வி 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி அல்லது பிராந்திய மொழியில் கல்வி கற்பதை இது ஊக்குவிக்கிறது. தாய்மொழியில் படிக்கும்போது கருத்துக்கள் எளிதாக புரியும். இது மாணவர்களின் தன்னம்பிக்கையை உயர்த்தும். உயர்கல்வியில் நெகிழ்வுத்தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டி. சவால்: அறிவியல் எடுத்தால் வரலாறு படிக்க முடியாது என்ற இறுக்கமான நிலை இருந்தது. மேலும் பாதியில் படிப்பை நிறுத்தினால் அதுவரை படித்ததற்கு கால விரயம் ஏற்படும் சூழல் இருந்தது. NEP-யின் முக்கியத்துவம் பல்துறை அணுகுமுறை மல்டிடிசிப்ளினரி அப்ரோச். ஒரு பொறியியல் மாணவன் இசையையோ அல்லது வரலாற்றையோ விருப்ப பாடமாக படிக்கலாம். பல்முனை நுழைவு மற்றும் வெளியேற்றம் மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஒரு மாணவர் கல்லூரியில் முதல் வருடம் முடித்து வெளியேறினால் சான்றிதழ் 2ஆம் வருடம் டிப்ளமோ, 3ஆம் வருடம் டிகிரி வழங்கப்படும். இது இளைஞர்களின் உயர்கல்விச் சேர்க்கையை அதிகரிக்க உதவும். முடிவுரை: இந்திய கல்வித்துறையில் நிலவும் தரம் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான சவால்களுக்கு ஒரு முழுமையான தீர்வாக புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளது. இது மாணவர்களை வெறும் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் திறமையான குடிமக்களாக மாற்றும் வல்லமை கொண்டது. இருப்பினும் இதன் வெற்றி இதனைச் செயல்படுத்துவதிலேயே இம்ப்ளிமெண்டேஷன் தங்கியுள்ளது. India faces challenges in providing quality education to its children and the youth. Discuss the importance of new education policy in the light of this statement. இந்தியா தனது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதில் சவால்களை எதிர்கொள்கிறது. இந்த அறிக்கையின் வெளிச்சத்தில் புதிய கல்விக் கொள்கையின் முக்கியத்துவத்தை விவாதிக்கவும். The new education policy aims to address the challenges in providing quality education to India's children and youth.
புதிய கல்விக் கொள்கை இந்தியாவின் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதில் உள்ள சவால்களை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. Challenges in Indian Education System. இந்திய கல்வி முறையில் உள்ள சவால்கள். Access and equity. Ensuring access to quality education for all, particularly in rural and disadvantaged areas. அணுகல் மற்றும் சமத்துவம். அனைவருக்கும், குறிப்பாக கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் தரமான கல்விக்கான அணுகலை உறுதி செய்தல். Quality of education. Improving the quality of education, including teacher training, infrastructure, and curriculum. கல்வியின் தரம், ஆசிரியர் பயிற்சி, உள்கட்டமைப்பு மற்றும் பாடத்திட்டம் உள்ளிட்ட கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல். Skill development. Focusing on skill development and vocational training to prepare students for the workforce. திறன் மேம்பாடு, மாணவர்களை பணியாளர்களுக்கு தயார்படுத்த திறன் மேம்பாடு மற்றும் தொழில் பயிற்சியில் கவனம் செலுத்துதல். Importance of new education policy. புதிய கல்விக் கொள்கையின் முக்கியத்துவம். Holistic approach. The new policy takes a holistic approach to education, focusing on cognitive development, creativity, and critical thinking. முழுமையான அணுகுமுறை. புதிய கொள்கை அறிவாற்றல் மேம்பாடு, படைப்பாற்றல் மற்றும் விமர்சன சிந்தனையில் கவனம் செலுத்தி கல்விக்கு ஒரு முழுமையான அணுகுமுறையை எடுக்கிறது. Universal access. It aims to ensure universal access to quality education, including for disadvantaged groups. உலகளாவிய அணுகல். பின்தங்கிய குழுக்கள் உட்பட தரமான கல்விக்கான உலகளாவிய அணுகலை உறுதி செய்வதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. Flexibility and choice. The policy introduces flexibility and choice in education, allowing students to pursue their interests and passions. நெகிழ்வுத்தன்மை மற்றும் தேர்வு. இந்த கொள்கை கல்வியில் நெகிழ்வுத்தன்மை மற்றும் தேர்வை அறிமுகப்படுத்துகிறது, மாணவர்கள் தங்கள் ஆர்வங்கள் மற்றும் ஆர்வங்களை தொடர அனுமதிக்கிறது. Emphasis on skill development. It emphasizes skill development and vocational training, preparing students for the workforce and entrepreneurship. திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம். இது திறன் மேம்பாடு மற்றும் தொழில் பயிற்சியை வலியுறுத்துகிறது, பணியாளர்கள் மற்றும் தொழில்முனைவோருக்கு மாணவர்களை தயார்படுத்துகிறது. Teacher training and support. The policy focuses on teacher training and support, ensuring that educators are equipped to provide high-quality education. ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆதரவு. இந்த கொள்கை ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆதரவில் கவனம் செலுத்துகிறது, கல்வியாளர்கள் உயர்தர கல்வியை வழங்குவதற்கு தயாராக இருப்பதை உறுதி செய்கிறது. Potential benefits. சாத்தியமான நன்மைகள். Improved learning outcomes. The policy's focus on quality education and teacher training can lead to improved learning outcomes. மேம்பட்ட கற்றல் விளைவுகள். தரமான கல்வி மற்றும் ஆசிரியர் பயிற்சியில் கவனம் செலுத்துவது மேம்பட்ட கற்றல் விளைவுகளுக்கு வழிவகுக்கும். Increased access. Universal access to quality education can help bridge the gap between urban and rural areas. அணுகல் அதிகரிப்பு. தரமான கல்விக்கான உலகளாவிய அணுகல் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்க உதவும். Economic growth. By emphasizing skill development and vocational training, the policy can contribute to India's economic growth and development. பொருளாதார வளர்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் தொழில் பயிற்சியை வலியுறுத்துவதன் மூலம் இந்த கொள்கை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு பங்களிக்க முடியும். Overall, the new education policy has the potential to transform India's education system, making it more inclusive, equitable, and effective in preparing students for the future. ஒட்டுமொத்தமாக, புதிய கல்விக் கொள்கை இந்தியாவின் கல்வி முறையை மாற்றும் ஆற்றலை கொண்டுள்ளது, இது எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார்படுத்துவதில் மிகவும் உள்ளடக்கியதாகவும் சமமானதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுகிறது. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் சிறு குறிப்பை எழுதுங்கள். இந்தியாவில் தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய கூறுகள். சமூகவியல் பார்வையில் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பது வெறும் கல்வி சீர்திருத்தம் மட்டுமல்ல, அது இந்திய சமூகத்தின் அடுக்கமைவு சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகும். இதன் முக்கிய கூறுகளை சமூகவியல் நோக்கில் காண்போம்.
சமூக சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம் சோஷியல் எக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன். கல்வியை சமூகத்தின் விளிம்புநிலை மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதே இதன் முதன்மை நோக்கம். சிறப்பு கல்வி மண்டலங்கள் SEZS சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழுக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளை கண்டறிந்து அங்கு சிறப்பு கவனம் செலுத்துவது பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும். பாலின உள்ளடக்கம் நிதி ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட் பெண் குழந்தைகள் மற்றும் திருநங்கையர் கல்வியை தொடர நிதியுதவி அளிப்பதன் மூலம் பாலின சமத்துவத்தை ஜெண்டர் எக்வாலிட்டி இது ஊக்குவிக்கிறது. கலாச்சார அடையாளம் மற்றும் மொழி கல்ச்சரல் ஐடென்டிட்டி. தாய்மொழி கல்வி 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி அல்லது பிராந்திய மொழியில் கல்வி கற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சமூகவியல் ரீதியாக இது ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்ற வர்க்கப்பிளவை கிளாஸ் டிவைட் உடைக்க உதவும். மேலும் இது குழந்தைகளின் சமூகமயமாக்கலை சோஷியலைசேஷன் அவர்களின் சொந்த பண்பாட்டுச் சூழலிலேயே உறுதி செய்கிறது. உழைப்பின் கண்ணியத்தை மீட்டெடுத்தல் டிக்னிட்டி ஆஃப் லேபர். தொழிற்கல்வி வொகேஷனல் எஜுகேஷன் 6ஆம் வகுப்பிலிருந்தே தொழிற்கல்வி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்திய சமூகத்தில் மூளை உழைப்பு உயர்ந்ததாகவும் உடல் உழைப்பு தாழ்ந்ததாகவும் கருதப்படும் சாதிய மற்றும் வர்க்க மனநிலையை இது மாற்றும். தச்சுவேலை மின்வேலை போன்றவற்றை மாணவர்கள் கற்பது உழைப்பின் கண்ணியத்தை உயர்த்தும். சமூக கட்டமைப்பில் மாற்றம் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் 5+3+3+4 முந்தைய 10+2 முறை மாற்றப்பட்டு 5+3+3+4 முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முக்கியத்துவம் இதில் 3 முதல் 6 வரை வயது வரையிலான பாலர் கல்வி அங்கன்வாடி ப்ரீ ஸ்கூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை பணக்கார குழந்தைகளுக்கு மட்டுமே கிடைத்து வந்த ஆரம்பகால மூளை வளர்ச்சி பயிற்சி இனி ஏழை குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி மூலம் கிடைக்கும். இது ஆரம்பகட்ட வர்க்க இடைவெளியை குறைக்கும். சமூக அசையக்கம் சோஷியல் மொபிலிட்டி. பல்முனை நுழைவு மற்றும் வெளியேற்றம் மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். உயர்கல்வியில் ஒரு மாணவர் இடையில் படிப்பை நிறுத்தினாலும் சான்றிதழ் வழங்கப்படும். வறுமை காரணமாக படிப்பை நிறுத்தும் ஏழை மாணவர்கள் மீண்டும் கல்வியை தொடர இது வாய்ப்பளிக்கிறது. இது சமூக அசையக்கத்திற்கு சோஷியல் மொபிலிட்டி வழிவகுக்கும். முடிவுரை. சமூகவியல் கண்ணோட்டத்தில் NEP 2020 ஆனது இந்திய கல்வி முறையில் நிலவும் மெக்காலே காலத்து குமாஸ்தா மனநிலையை மாற்றி சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அறிவுசார் சமூகத்தை நாலேஜ் சொசைட்டி உருவாக்கும் முயற்சியாகும். Write short note with a sociological perspective. Important components of national education policy in India. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் சிறு குறிப்பை எழுதுங்கள். இந்தியாவில் தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய கூறுகள். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP 2020. கீ காம்போனன்ட்ஸ். தேசிய கல்விக் கொள்கை NEP 2020. முக்கிய கூறுகள். யூனிவர்சல் ஆக்சஸ். Ensuring universal access to quality education. Focusing on equity and inclusion. உலகளாவிய அணுகல். தரமான கல்விக்கான உலகளாவிய அணுகலை உறுதி செய்தல் சமத்துவம் மற்றும் உள்ளடக்கத்தில் கவனம் செலுத்துதல். Holistic development. Emphasizing holistic development, including cognitive, social, emotional, and physical growth. முழுமையான வளர்ச்சி அறிவாற்றல் சமூக உணர்ச்சி மற்றும் உடல் வளர்ச்சி உள்ளிட்ட முழுமையான வளர்ச்சியை வலியுறுத்துதல். Flexibility and choice. Introducing flexibility and choice in education, allowing students to pursue multidisciplinary and vocational courses. நெகிழ்வுத்தன்மை மற்றும் தேர்வு. கல்வியில் நெகிழ்வுத்தன்மை மற்றும் தேர்வை அறிமுகப்படுத்துதல் மாணவர்கள் பலதுறை மற்றும் தொழில் படிப்புகளை தொடர அனுமதித்தல். Teacher training. Prioritizing teacher training and professional development to enhance teaching quality. ஆசிரியர் பயிற்சி கற்பித்தல் தரத்தை மேம்படுத்த ஆசிரியர் பயிற்சி மற்றும் தொழில்முறை மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்தல். Digital education. Promoting digital education and leveraging technology to improve access and quality. டிஜிட்டல் கல்வி அணுகல் மற்றும் தரத்தை மேம்படுத்த டிஜிட்டல் கல்வியை ஊக்குவித்தல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல். Sociological perspective. Promoting social equality,
NEP 2020 aims to promote social equality by ensuring access to quality education for all, regardless of socio-economic background. சமூக சமத்துவத்தை ஊக்குவித்தல். சமூக பொருளாதார பின்னணியை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் தரமான கல்விக்கான அணுகலை உறுதி செய்வதன் மூலம் சமூக சமத்துவத்தை மேம்படுத்துவதை NEP 2020 நோக்கமாக கொண்டுள்ளது. Addressing skill gap. The policy focuses on developing skills and competencies required for the 21st century, addressing the skill gap and preparing students for the workforce. திறன் இடைவெளியை நிவர்த்தி செய்தல். 21ஆம் நூற்றாண்டிற்கு தேவையான திறன்கள் மற்றும் திறன்களை வளர்ப்பது, திறன் இடைவெளியை நிவர்த்தி செய்தல் மற்றும் பணியாளர்களுக்கு மாணவர்களை தயார்படுத்துதல் ஆகியவற்றில் கொள்கை கவனம் செலுத்துகிறது. Fostering critical thinking. NEP 2020 emphasizes critical thinking, creativity, and problem solving, enabling students to navigate complex social and economic challenges. விமர்சன சிந்தனையை வளர்ப்பது. NEP 2020 விமர்சன சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. இதனால் மாணவர்கள் சிக்கலான சமூக மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள முடிகிறது. Overall, the National Education Policy 2020 has the potential to transform India's education system, promoting universal access, holistic development, and flexibility. Its success depends on effective implementation and addressing the diverse needs of students. தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்தியாவின் கல்வி முறையை மாற்றியமைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. உலகளாவிய அணுகல், முழுமையான வளர்ச்சி மற்றும் நெகிழ்வுத்தன்மையை ஊக்குவிக்கிறது. அதன் வெற்றி திறம்பட செயல்படுத்தப்படுவதையும் மாணவர்களின் பல்வேறு தேவைகளை நிவர்த்தி செய்வதையும் சார்ந்துள்ளது. புதிய கல்விக் கொள்கை 2020 இந்தியாவில் கல்வி முறையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை எவ்வாறு ஒழிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை 2020 NEP 2020 அதன் முக்கிய தூண்களில் ஒன்றாக சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம், எக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன் என்பதை வைத்துள்ளது. இந்திய கல்வித்துறையில் நிலவும் சமூக, பொருளாதார மற்றும் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை களைய இக்கொள்கை பல முக்கிய திட்டங்களை முன்வைத்துள்ளது. அவை பின்வருமாறு. சமூக, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழுக்கள் SCDGs. இக்கொள்கை பின்தங்கிய மாணவர்களை அடையாளம் காண SCDGs சோசியோ எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ் என்ற ஒரு பரந்த வகைப்படுத்தலை உருவாக்கியுள்ளது. இது சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை தாண்டி பின்வரும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கியது. பாலினம் பெண்கள், திருநங்கையர். சமூக, கலாச்சார அடையாளங்கள் SC, ST, OBC, சிறுபான்மையினர். புவியியல் அடையாளங்கள் கிராமப்புறங்கள், சிறிய நகரங்கள். மாற்றுத்திறனாளிகள். பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள். சிறப்பு கல்வி மண்டலங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஜோன்ஸ் SEZs. நாட்டின் சில குறிப்பிட்ட பகுதிகள் கல்வி வளர்ச்சியில் மிகவும் பின்தங்கியுள்ளன. SCDGs அதிகம் வசிக்கும் இந்த பகுதிகளை சிறப்பு கல்வி மண்டலங்களாக அறிவிக்க NEP பரிந்துரைக்கிறது. நோக்கம், இப்பகுதிகளில் கூடுதல் பள்ளிகள் அமைத்தல், சிறந்த ஆசிரியர்களை நியமித்தல் மற்றும் கூடுதல் நிதியை ஒதுக்குவதன் மூலம் பிராந்திய ஏற்றத்தாழ்வை சரிசெய்வது. பாலின உள்ளடக்கம் நிதி ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட். பெண்கள் மற்றும் திருநங்கையர் கல்வியில் எதிர்கொள்ளும் தடைகளை நீக்க மத்திய அரசு ஒரு தனி நிதியத்தை உருவாக்கும். இது பாதுகாப்பான தங்குமிட வசதிகள், கழிப்பறைகள் மற்றும் உதவித்தொகைகளை வழங்க பயன்படும். குறிப்பாக கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா KGBV பள்ளிகள் 12ஆம் வகுப்பு வரை தரம் உயர்த்தப்படும். ஆரம்பகால கல்வியில் சமத்துவம் இன்டகிரேஷன். தற்போது பணக்கார குழந்தைகள் மழலையர் பள்ளிகளில் கிண்டர்கார்டன் சிறப்பான ஆரம்ப கல்வியை பெறுகின்றனர். ஆனால் ஏழை குழந்தைகள் நேரடியாக 1ஆம் வகுப்பில் சேர்க்கின்றனர். இந்த இடைவெளியை குறைக்க அங்கன்வாடிகள் மூலம் 3 வயது முதலே தரமான கல்வி அனைவருக்கும் வழங்கப்படுவதை 5+3+3+4 முறை இது உறுதி செய்கிறது.
மொழி தடையை நீக்குதல். ஆங்கிலம் தெரிந்தவர்களே அறிவாளிகள் என்ற பிம்பத்தை உடைக்க 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி அல்லது உள்ளூர் மொழியில் கல்வி கற்பதை கொள்கை ஊக்குவிக்கிறது. இது கிராமப்புற மற்றும் பழங்குடியின மாணவர்கள் பாடங்களை எளிதாக புரிந்து கொள்ளவும் ஆங்கிலம் பேசும் மாணவர்களுக்கு இணையாக போட்டியிடவும் உதவும். தொழிற்கல்வி மூலம் அந்தஸ்து சமத்துவம். சமூகத்தில் வெள்ளைக்காலர் வேலைகள் உயர்ந்ததாகவும் கைவினைத் தொழில்கள் தாழ்ந்ததாகவும் கருதப்படுகின்றன. NEP 2020 6ஆம் வகுப்பிலிருந்தே தொழிற்கல்வியை வொகேஷனல் எஜுகேஷன் முதன்மை பாடத்திட்டத்துடன் இணைக்கிறது. இது உடல் உழைப்பிற்கான கண்ணியத்தை டிக்னிட்டி ஆஃப் லேபர் மாணவர்களிடையே உருவாக்கி வர்க்க மனநிலையை மாற்ற முயல்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ளடக்கம். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பொது பள்ளிகளில் பயில்வதை உறுதி செய்ய பள்ளிகளில் தடையில்லா சூழல் மற்றும் அவர்களுக்கென சிறப்பு கல்வியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். இந்திய குறியீட்டு மொழி இந்தியன் சைன் லாங்குவேஜ் தரப்படுத்தப்பட்டு நாடு முழுவதும் கற்பிக்கப்படும். முடிவுரை. சுருக்கமாகச் சொன்னால், எந்தவொரு குழந்தையும் தனது பிறப்பு அல்லது பின்னணி காரணமாக கல்வி கற்கும் வாய்ப்பை இழக்கக்கூடாது என்பதே புதிய கல்விக் கொள்கையின் ஆன்மாவாகும். இது வெறும் இடஒதுக்கீட்டை மட்டும் நம்பாமல் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் மூலம் சமத்துவத்தை உருவாக்க முயல்கிறது. How does the new education policy 2020 aim to eradicate disparities in the system of education in India? புதிய கல்விக் கொள்கை 2020 இந்தியாவில் கல்வி முறையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை எவ்வாறு ஒழிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது? The new education policy NEP 2020 aims to eradicate disparities in the Indian education system through several key provisions. புதிய கல்விக் கொள்கை NEP 2020 பல முக்கிய விதிகள் மூலம் இந்திய கல்வி முறையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. Inclusive education. NEP 2020 emphasizes inclusive education, focusing on socio-economic disadvantaged groups SEDGs, gender identities, geographical identities, socio-cultural identities, disabilities, and socio-economic identities. It provides equal opportunities and support for disadvantaged groups, including scholarships and infrastructure development in underserved areas. உள்ளடக்கிய கல்வி. NEP 2020 உள்ளடக்கிய கல்வியை வலியுறுத்துகிறது. சமூக பொருளாதார பின்தங்கிய குழுக்கள் SEDGs, பாலின அடையாளங்கள், புவியியல் அடையாளங்கள், சமூக கலாச்சார அடையாளங்கள், குறைபாடுகள் மற்றும் சமூக பொருளாதார அடையாளங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. இது பின்தங்கிய குழுக்களுக்கு சம வாய்ப்புகள் மற்றும் ஆதரவை வழங்குகிறது. இதில் உதவித்தொகைகள் மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் உள்கட்டமைப்பு மேம்பாடு அடங்கும். Universalization of early childhood education is. The policy prioritizes foundational literacy and numeracy, aiming to universalize this and bridge the gap in academic disadvantages faced by marginalized communities. ஆரம்பகால குழந்தை பருவ கல்வியை உலகமயமாக்குதல் எஸ். இந்த கொள்கை அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. ஐ உலகமயமாக்குவதையும் விளிம்புநிலை சமூகங்கள் எதிர்கொள்ளும் கல்வி குறைபாடுகளில் உள்ள இடைவெளியை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. Multilingualism. NEP 2020 promotes multilingual education, advocating for the three-language formula and encouraging learning in mother tongues or regional languages, especially in early education. பன்மொழி. NEP 2020 பன்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறது, மும்மொழி சூத்திரத்தை ஆதரிக்கிறது மற்றும் தாய்மொழிகள் அல்லது பிராந்திய மொழிகளில் குறிப்பாக ஆரம்ப கல்வியில் கற்றலை ஊக்குவிக்கிறது. Flexible learning options. The policy introduces flexible learning options, including open schooling and modular curricula, to promote re-entry for dropouts and working children. நெகிழ்வான கற்றல் விருப்பங்கள். பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய மற்றும் வேலைக்கு செல்லும் குழந்தைகள் மீண்டும் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிக்க திறந்தவெளி பள்ளி கல்வி மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட பாடத்திட்டங்கள் உள்ளிட்ட நெகிழ்வான கற்றல் விருப்பங்களை இந்த கொள்கை அறிமுகப்படுத்துகிறது. Targeted support.
NEP 2020 provides targeted support for marginalized communities, including girls, minorities, and children with special needs. இலக்கு ஆதரவு: பெண்கள், சிறுபான்மையினர் மற்றும் சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகள் உள்ளிட்ட விளிம்புநிலை சமூகங்களுக்கு இலக்கு ஆதரவை NEP 2020 வழங்குகிறது. Increased access to higher education. The policy aims to increase the gross enrollment ratio in higher education to 50 விழுக்காடு by 2035, focusing on marginalized groups. உயர்கல்விக்கான அணுகலை அதிகரித்தல். 2035ஆம் ஆண்டுக்குள் விளிம்புநிலை குழுக்களை மையமாக கொண்டு உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதத்தை 50 விழுக்காடு ஆக அதிகரிப்பதை இந்த கொள்கை நோக்கமாக கொண்டுள்ளது. Teacher training and support. NEP 2020 emphasizes teacher training and professional development, including guidelines for teacher training and mentorship programs. ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆதரவு. ஆசிரியர் பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் திட்டங்களுக்கான வழிகாட்டுதல்கள் உட்பட ஆசிரியர் பயிற்சி மற்றும் தொழில்முறை மேம்பாட்டை NEP 2020 வலியுறுத்துகிறது. Digital education. The policy promotes digital education, leveraging technology to enhance accessibility and quality of education, while addressing the digital divide. டிஜிட்டல் கல்வி. டிஜிட்டல் பிளவை நிவர்த்தி செய்யும் அதே வேளையில் அணுகல் மற்றும் கல்வியின் தரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டிஜிட்டல் கல்வியை இந்த கொள்கை ஊக்குவிக்கிறது. These provisions aim to address historical inequities, promote inclusivity, and ensure equal access to quality education for all students, regardless of their background or socio-economic status. இந்த விதிகள் வரலாற்று ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்தல், உள்ளடக்கத்தை ஊக்குவித்தல் மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களின் பின்னணி அல்லது சமூக பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் தரமான கல்விக்கான சமமான அணுகலை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. புதிய கல்விக் கொள்கையின் சமூகவியல் முக்கியத்துவத்தையும் தொழில்மயமாக்கல் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான அதன் முக்கியத்துவத்தையும் விளக்குங்கள். புதிய கல்விக் கொள்கை 2020 NEP 2020 என்பது இந்தியாவின் கல்வித்துறையில் ஒரு மாற்றத்தை மட்டுமல்ல, இந்தியாவின் சமூக கட்டமைப்பிலும் பொருளாதார உற்பத்தியிலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்டது. இதன் சமூகவியல் மற்றும் தொழில்மயமாக்கல் முக்கியத்துவத்தை விரிவாக காண்போம். புதிய கல்விக் கொள்கையின் சமூகவியல் முக்கியத்துவம். சமூகவியல் பார்வையில் கல்வி என்பது சமூக மாற்றத்திற்கான சோஷியல் சேஞ்ச் ஒரு முதன்மையான கருவி. NEP 2020 பின்வரும் வழிகளில் சமூக முக்கியத்துவம் பெறுகிறது. உழைப்பின் கண்ணியத்தை மீட்டெடுத்தல். ரெஸ்டோரிங் டிக்னிட்டி ஆஃப் லேபர். இந்திய சமூகத்தில் நீண்ட காலமாக மூளை உழைப்பு பிரெயின் ஒர்க் உயர்ந்ததாகவும் உடல் உழைப்பு மேனுவல் ஒர்க் தாழ்ந்ததாகவும் சில நேரங்களில் குறிப்பிட்ட சாதி சார்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. NEP பங்கு. 6ஆம் வகுப்பிலிருந்தே அனைத்து மாணவர்களுக்கும் தொழிற்கல்வி வொகேஷனல் எஜுகேஷன் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒரு பிராமணரும் தச்சு வேலை கற்பார், ஒரு தலித்தும் கணினி நிரல் கற்பார். இது உடல் உழைப்பு குறித்த இழிவான மனநிலையை மாற்றி அனைத்து தொழில்களையும் சமமாக மதிக்கும் சமூகத்தை உருவாக்கும். கலாச்சார அந்நியமாதலை தடுத்தல். ஆங்கில வழி கல்வி மாணவர்களை தங்கள் சொந்த கலாச்சாரம் மற்றும் வேர்களிலிருந்து பிரித்து அந்நியமாதலை ஏலியனேஷன் உருவாக்குகிறது. NEP பங்கு. 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி அல்லது பிராந்திய மொழி கல்வி ஊக்குவிக்கப்படுவதால் குழந்தைகளின் சமூகமயமாக்கல் சோஷியலைசேஷன் அவர்களின் சொந்த பண்பாட்டுச் சூழலிலேயே நடப்பது உறுதி செய்யப்படுகிறது. சமவாய்ப்பு மற்றும் உள்ளடக்கம். சோஷியல் எக்விட்டி. NEP பங்கு. சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழுக்களுக்கு SCDGs சிறப்பு மண்டலங்கள் மற்றும் பாலின உள்ளடக்கம் நிதி ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட் ஒதுக்குவதன் மூலம் கல்வி என்பது ஒரு சிலருக்கானது என்ற நிலையை மாற்றி அது ஒரு பொதுச் சொத்து என்பதை உறுதி செய்கிறது. தொழில்மயமாக்கல் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான முக்கியத்துவம். இந்தியா ஒரு இளம் நாடு, யங் நேஷன். நமது மக்கள் தொகை ஈவுத்தொகையை டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அறுவடை செய்ய தொழில் வளர்ச்சியும் திறன் மேம்பாடும் அவசியம். திறன் இடைவெளியை குறைத்தல். பிரிட்ஜிங் ஸ்கில் கேப்.
தற்போதுள்ள கல்வி முறையில் ஒரு மாணவன் பட்டப்படிப்பை முடித்து வெளிவரும்போது தொழிற்சாலைக்கு தேவையான எந்த திறனும் அவனிடம் இருப்பதில்லை. NEP தீர்வு பாடத்திட்டத்திலேயே தொழிற்கல்வி இணைக்கப்படுவதால் மாணவர்கள் படிக்கும்போதே ஒரு திறனை கற்றுக்கொள்கிறார்கள். இது அவர்களை வேலைக்கு தயாரானவர்களாக இண்டஸ்ட்ரி ரெடி மாற்றுகிறது. பல்முனை நுழைவு மற்றும் வெளியேற்றம் மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தொழில்துறையின் தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு நீண்ட கால படிப்பு முறை இதற்கு ஒத்துவராது. NEP தீர்வு ஒரு மாணவர் எப்போது வேண்டுமானாலும் படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்குச் செல்லலாம், பின்னர் வேலையில் அனுபவம் பெற்ற பிறகு மீண்டும் வந்து படிப்பை தொடரலாம். இது தொழில்துறைக்கு தேவையான நெகிழ்வுத்தன்மையை ஃப்ளெக்சிபிலிட்டி அளிக்கிறது. ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கம் ரீசர்ச் இனோவேஷன் தொழில்மயமாக்கலின் அடுத்த கட்டம் புத்தாக்கம் இனோவேஷன் ஆகும். NEP தீர்வு தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அமைப்பதன் மூலம் கல்லூரிகளிலேயே ஆராய்ச்சி கலாச்சாரம் வளர்க்கப்படும். இது இந்தியா பிற நாடுகளைச் சார்ந்திருக்காமல் சொந்த தொழில்நுட்பங்களை உருவாக்க மேக் இன் இந்தியா உதவும். 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் எதிர்கால தொழிற்சாலைகளுக்கு இண்டஸ்ட்ரி 4.0 மனப்பாடம் செய்யும் திறன் தேவையில்லை. விமர்சன சிந்தனை கிரிட்டிக்கல் திங்கிங் மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன் ப்ராப்ளம் சால்விங் தேவை. NEP தீர்வு இது தேர்வு முறையை மாற்றி மாணவர்களின் படைப்பாற்றலை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது. முடிவுரை சுருக்கமாகச் சொன்னால் சமூகவியல் ரீதியாக NEP 2020 ஒரு சமத்துவமான சமூகத்தை உருவாக்க முயல்கிறது. பொருளாதார ரீதியாக அது ஒரு திறன்மிக்க மனிதவளத்தை உருவாக்க முயல்கிறது. இந்த இரண்டுமே இந்தியா வல்லரசாக மாறுவதற்கு அத்தியாவசியமான தண்டவாளங்களாகும். Explain the sociological significance of the new education policy and its thrust on vocationalization and skill development. புதிய கல்விக் கொள்கையின் சமூகவியல் முக்கியத்துவத்தையும் தொழில்மயமாக்கல் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான அதன் முக்கியத்துவத்தையும் விளக்குங்கள். The new education policy NEP 2020 in India marks a significant shift in the country's educational landscape, emphasizing vocationalization and skill development to prepare students for the demands of the 21st century job market. இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை NEP 2020 நாட்டின் கல்வி நிலப்பரப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. 21ஆம் நூற்றாண்டின் வேலைச் சந்தையின் தேவைகளுக்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்காக தொழில்மயமாக்கல் மற்றும் திறன் மேம்பாட்டை வலியுறுத்துகிறது. Sociological significance சமூகவியல் முக்கியத்துவம் addressing unemployment. By focusing on vocationalization and skill development, the NEP aims to reduce unemployment and mismatch between education and employability. வேலையின்மையை நிவர்த்தி செய்தல், தொழில்மயமாக்கல் மற்றும் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்துவதன் மூலம் NEP வேலையின்மை மற்றும் கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் இடையிலான பொருத்தமின்மையை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. Promoting inclusivity. The policy emphasizes equitable access to quality education, promoting inclusivity and reducing disparities in educational outcomes. உள்ளடக்கத்தை ஊக்குவித்தல், தரமான கல்விக்கான சமமான அணுகலை இந்த கொள்கை வலியுறுத்துகிறது. உள்ளடக்கத்தை ஊக்குவித்தல் மற்றும் கல்வி விளைவுகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல். Changing nature of work. The NEP recognizes the changing nature of work and the need for students to acquire skills that are relevant to the modern job market. வேலையின் தன்மையை மாற்றுதல், வேலையின் மாறிவரும் தன்மையையும் நவீன வேலைச் சந்தைக்கு பொருத்தமான திறன்களை மாணவர்கள் பெற வேண்டியதன் அவசியத்தையும் NEP அங்கீகரிக்கிறது. Thrust on vocationalization and skill development. தொழில்மயமாக்கல் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு முன்னுரிமை. Integration with mainstream education. Vocational education will be integrated with mainstream education, providing students with a range of skills and knowledge. முக்கிய கல்வியுடன் ஒருங்கிணைப்பு. தொழிற்கல்வி பிரதான கல்வியுடன் ஒருங்கிணைக்கப்படும். இது மாணவர்களுக்கு பல்வேறு திறன்கள் மற்றும் அறிவை வழங்கும்.
Skill development programs. The policy emphasizes the need for skill development programs that are industry relevant and aligned with the needs of the job market. திறன் மேம்பாட்டு திட்டங்கள் தொழில்துறைக்கு ஏற்ற மற்றும் வேலை சந்தையின் தேவைகளுடன் இணைந்த திறன் மேம்பாட்டு திட்டங்களின் அவசியத்தை இந்த கொள்கை வலியுறுத்துகிறது. Focus on practical skills. The NEP focuses on developing practical skills, critical thinking, and problem-solving abilities in students. நடைமுறை திறன்களில் கவனம் செலுத்துங்கள். மாணவர்களிடையே நடைமுறை திறன்கள், விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன்களை வளர்ப்பதில் NEP கவனம் செலுத்துகிறது. Impact on society. சமூகத்தில் தாக்கம். Improved employability. By focusing on vocationalization and skill development, the NEP aims to improve the employability of students and reduce the gap between education and industry needs. மேம்பட்ட வேலைவாய்ப்பு, தொழில்மயமாக்கல் மற்றும் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்துவதன் மூலம் மாணவர்களின் வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதையும் கல்விக்கும் தொழில்துறை தேவைகளுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதையும் NEP நோக்கமாக கொண்டுள்ளது. Reducing social inequalities. The policy is emphasis on inclusivity and equitable access to quality education can help reduce social inequalities and promote social mobility. சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல், உள்ளடக்கிய தன்மை மற்றும் தரமான கல்விக்கான சமமான அணுகல் மீதான கொள்கையின் முக்கியத்துவம் சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கவும் சமூக இயக்கத்தை ஊக்குவிக்கவும் உதவும். Economic growth. By developing a skilled workforce, the NEP can contribute to India's economic growth and development. பொருளாதார வளர்ச்சி. திறமையான பணியாளர்களை உருவாக்குவதன் மூலம் NEP இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு பங்களிக்க முடியும். புதிய கல்விக் கொள்கை NEP 2020 இன் முக்கிய அம்சங்களை முன்னிலைப்படுத்தவும். இந்தியாவின் தேசிய கல்விக் கொள்கை 2020 NEP 2020 என்பது 34 ஆண்டுகளுக்குப் பிறகு 1986 பின் இந்திய கல்வித்துறையில் கொண்டுவரப்பட்ட ஒரு முழுமையான சீர்திருத்தமாகும். இது இந்தியாவை ஒரு உலகளாவிய அறிவு வல்லரசாக குளோபல் நாலேஜ் சூப்பர் பவர் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் முக்கிய அம்சங்களை பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி என 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். பள்ளிக்கல்வி சீர்திருத்தங்கள். ஸ்கூல் எஜுகேஷன். புதிய கல்வியியல் கட்டமைப்பு. 5+3+3+4 தற்போதுள்ள 10+2 முறை மாற்றப்பட்டு 5+3+3+4 என்ற புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அடித்தள நிலை 5 ஆண்டுகள், 3 வயது முதல் 8 வயது வரை. அங்கன்வாடி ப்ரீ ஸ்கூல் (1-2 வகுப்புகள்). இது விளையாட்டு வழி கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. ஆயத்த நிலை 3 ஆண்டுகள், 8 முதல் 11 வரை வயது வரை. 3 முதல் 5 வகுப்புகள். நடுநிலை 3 ஆண்டுகள், 11 முதல் 14 வரை வயது வரை. 6 முதல் 8 வகுப்புகள். மேல்நிலை 4 ஆண்டுகள், 14 முதல் 18 வரை வயது வரை. 9 முதல் 12 வகுப்புகள். தாய்மொழி கல்வி குறைந்தது 5ஆம் வகுப்பு வரை முடிந்தால் 8ஆம் வகுப்பு வரை பயிற்று மொழியாக தாய்மொழி அல்லது உள்ளூர் மொழி அல்லது பிராந்திய மொழி இருக்க வேண்டும். இது மாணவர்கள் பாடங்களை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும். பாடத்திட்ட நெகிழ்வுத்தன்மை. நோ ரிஜிட் செப்பரேஷன். அறிவியல், வணிகவியல், கலைப்பிரிவு என பாடங்களுக்கு இடையே இறுக்கமான பிரிவினைகள் இருக்காது. ஒரு மாணவர் இயற்பியலையும் பிசிக்ஸ், இசையையும் மியூசிக் ஒன்றாக தேர்வு செய்து படிக்கலாம். தொழிற்கல்வி வொகேஷனல் எஜுகேஷன். 6ஆம் வகுப்பிலிருந்தே தொழிற்கல்வி அறிமுகப்படுத்தப்படும். மாணவர்கள் உள்ளூர் நிபுணர்களிடம் தச்சர், மின்சாதன பழுது நீக்குபவர் இன்டர்ன்ஷிப் பயிற்சி பெற வாய்ப்பளிக்கப்படும். முழுமையான மதிப்பீடு ஹோலிஸ்டிக் அசெஸ்மெண்ட். வருட இறுதியில் நடக்கும் தேர்வை மட்டும் நம்பாமல் 360 டிகிரி முன்னேற்ற அறிக்கை 360 டிகிரி புரோகிரஸ் கார்டு வழங்கப்படும். இதில் மாணவரின் மதிப்பெண்கள் மட்டுமல்லாமல் அவர்களின் திறமை, நடத்தை மற்றும் சக மாணவர்களின் மதிப்பீடு ஆகியவையும் அடங்கும். உயர்கல்விச் சீர்திருத்தங்கள். ஹையர் எஜுகேஷன். பலமுனை நுழைவு மற்றும் வெளியேற்றம் மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சிஸ்டம். கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தினாலும் அதுவரை படித்ததற்கு கால விரயம் ஏற்படாது.
1 வருடம் முடித்தால் சான்றிதழ் சர்டிஃபிகேட், 2 வருடம் முடித்தால் டிப்ளமோ 3 வருடம் முடித்தால் இளங்கலை பட்டம் பேச்சுலர் டிகிரி, 4 வருடம் முடித்தால் ஆராய்ச்சியுடன் கூடிய இளங்கலை பட்டம். உயர்கல்வி ஆணையம் சிங்கிள் ரெகுலேட்டர் மருத்துவம் மற்றும் சட்ட படிப்புகளைத் தவிர மற்ற அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் நிர்வகிக்க இந்திய உயர்கல்வி ஆணையம் HECI என்ற ஒரே அமைப்பு உருவாக்கப்படும். UGC, AICTE போன்றவை இதில் இணைக்கப்படும். மொத்தச் சேர்க்கை விகிதம் உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை விகிதத்தை 2035ஆம் ஆண்டிற்குள் 50 விழுக்காடு ஆக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 3.5 கோடி புதிய இடங்கள் உருவாக்கப்படும். கல்விக்கான நிதி ஒதுக்கீடு கல்விக்கான பொது முதலீட்டை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP 6 விழுக்காடு ஆக உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கான தகுதி 2030க்குள் ஆசிரியர்களுக்கான குறைந்தபட்ச தகுதி 4 ஆண்டு ஒருங்கிணைந்த B.Ed 4 இயர் இன்டகிரேட்டட் B.Ed படிப்பாக மாற்றப்படும். முடிவுரை சுருக்கமாக, NEP 2020 மனப்பாட கல்வியை ஒழித்து சிந்தனைத்திறன், தொழிற்திறன் மற்றும் இந்திய பண்பாட்டு விழுமியங்களை மையமாகக் கொண்ட ஒரு கல்வி முறையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. Highlight the salient features of the new education policy NEP 2020. புதிய கல்விக் கொள்கை NEP 2020 இன் முக்கிய அம்சங்களை முன்னிலைப்படுத்தவும். The new education policy NEP 2020 has several key features designed to transform India's education system. இந்தியாவின் கல்வி முறையை மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்ட பல முக்கிய அம்சங்களை புதிய கல்விக் கொள்கை NEP 2020 கொண்டுள்ளது. School education, new curriculum structure. NEP 2020 introduces a 5+3+3+4 structure, replacing the traditional 10+2 system. புதிய பாடத்திட்ட அமைப்பு பாரம்பரிய 10+2 முறையை மாற்றியமைத்து NEP 2020 5+3+3+4 கட்டமைப்பை அறிமுகப்படுத்துகிறது. Foundational stage 5 years, ages 3 முதல் 8 வரை, focuses on play-based learning and building foundational literacy and numeracy skills. அடிப்படை நிலை 5 ஆண்டுகள், வயது 3 முதல் 8 வரை, விளையாட்டு அடிப்படையிலான கற்றல் மற்றும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணியல் திறன்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது. Preparatory stage 3 years, ages 8 முதல் 11 வரை, emphasizes discovery-based and interactive classroom learning. ஆயத்த நிலை 3 ஆண்டுகள், வயது 8 முதல் 11 வரை, கண்டுபிடிப்பு அடிப்படையிலான மற்றும் ஊடாடும் வகுப்பறை கற்றலை வலியுறுத்துகிறது. Middle stage 3 years, ages 11 முதல் 14 வரை, introduces multidisciplinary subjects. நடுத்தர நிலை 3 ஆண்டுகள், வயது 11 முதல் 14 வரை, பலதரப்பட்ட பாடங்களை அறிமுகப்படுத்துகிறது. Secondary stage 4 years, ages 14 முதல் 18 வரை, offers flexible subject choices and promotes specialization. இரண்டாம் நிலை 4 ஆண்டுகள், வயது 14 முதல் 18 வரை, நெகிழ்வான பாடத் தேர்வுகளை வழங்குகிறது மற்றும் நிபுணத்துவத்தை ஊக்குவிக்கிறது. Focus on foundational literacy and numeracy, ensures every child achieves foundational literacy and numeracy skills by grade 3. அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண் அறிவில் கவனம் செலுத்துங்கள். ஒவ்வொரு குழந்தையும் தரம் 3க்குள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண் அறிவின் திறன்களை அடைவதை உறுதி செய்கிறது. Higher education உயர்கல்வி multidisciplinary approach, promotes flexibility and multidisciplinary learning, allowing students to explore subjects across streams. பன்முக அணுகுமுறை நெகிழ்வுத்தன்மை மற்றும் பல்துறை கற்றலை ஊக்குவிக்கிறது. மாணவர்கள் பல்வேறு பாடங்களை ஆராய அனுமதிக்கிறது. Flexible entry, exit options. Enables students to enter or exit after completing a certain period, earning certificates, diplomas, or degrees accordingly. நெகிழ்வான நுழைவு வெளியேறும் விருப்பங்கள்
ஒரு குறிப்பிட்ட காலத்தை முடித்த பிறகு அதற்கேற்ப சான்றிதழ்கள், டிப்ளோமாக்கள் அல்லது பட்டங்களை பெற்ற பிறகு மாணவர்கள் நுழைய அல்லது வெளியேற உதவுகிறது. Credit Transfer System allows students to store and retrieve credits earned across different institutions. கடன் பரிமாற்ற அமைப்பு மாணவர்கள் வெவ்வேறு நிறுவனங்களில் பெற்ற வரவுகளை சேமித்து மீட்டெடுக்க அனுமதிக்கிறது. Assessment and Examination Reforms மதிப்பீடு மற்றும் தேர்வு சீர்திருத்தங்கள் Competency-based assessments replaces rote learning with competency-based assessments that test higher-order thinking skills. திறன் அடிப்படையிலான மதிப்பீடுகள் உயர்நிலை சிந்தனை திறன்களை சோதிக்கும் திறன் அடிப்படையிலான மதிப்பீடுகளுடன் மனப்பாடம் கற்றலை மாற்றுகிறது. National Assessment Center PARAC, established to set national standards and guidelines for student assessment. தேசிய மதிப்பீட்டு மையம் PARAC, மாணவர் மதிப்பீட்டிற்கான தேசிய தரநிலைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை அமைக்க நிறுவப்பட்டது. டீச்சர் ட்ரெய்னிங் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஆசிரியர் பயிற்சி மற்றும் தொழில்முறை மேம்பாடு 4-year integrated B.Ed program sets a new standard for teacher education, emphasizing content mastery, pedagogy, and practical experience. 4 ஆண்டு ஒருங்கிணைந்த P.Ed திட்டம் ஆசிரியர் கல்விக்கான புதிய தரத்தை அமைக்கிறது, உள்ளடக்க தேர்ச்சி, கற்பித்தல் மற்றும் நடைமுறை அனுபவத்தை வலியுறுத்துகிறது. Continuous professional development encourages teachers to engage in ongoing learning opportunities. தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு ஆசிரியர்கள் தொடர்ச்சியான கற்றல் வாய்ப்புகளில் ஈடுபட ஊக்குவிக்கிறது. Equity and inclusion சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம் focus on disadvantaged groups, provides special attention and support to socially and economically disadvantaged groups. பின்தங்கிய குழுக்களில் கவனம் செலுத்துதல் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழுக்களுக்கு சிறப்பு கவனம் மற்றும் ஆதரவை வழங்குகிறது. Inclusive education emphasizes equity and inclusion, promoting education for all. உள்ளடக்கிய கல்வி சமத்துவம் மற்றும் உள்ளடக்கத்தை வலியுறுத்துகிறது, அனைவருக்கும் கல்வியை ஊக்குவிக்கிறது. டெக்னாலஜி இன்டகிரேஷன் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு National Educational Technology Forum NETF fosters the use of technology in education, enhancing e-learning platforms and facilitating blended learning. தேசிய கல்வி தொழில்நுட்ப மன்றம் NETF கல்வியில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கிறது, மின் கற்றல் தளங்களை மேம்படுத்துகிறது மற்றும் கலப்பு கற்றலை எளிதாக்குகிறது. Digital learning promotes online and digital resources to improve access and quality of education. டிஜிட்டல் கற்றல் கல்வியின் அணுகல் மற்றும் தரத்தை மேம்படுத்த ஆன்லைன் மற்றும் டிஜிட்டல் வளங்களை ஊக்குவிக்கிறது. Other key features பிற முக்கிய அம்சங்கள் Vocational education integrates vocational education into mainstream education to prepare students for the job market. தொழிற்கல்வி மாணவர்களை வேலை சந்தைக்கு தயார்படுத்துவதற்காக தொழிற்கல்வியை பிரதான கல்வியில் ஒருங்கிணைக்கிறது. Increased public investment aims to increase public investment in education to 6% of GDP. அதிகரிக்கப்பட்ட பொது முதலீடு கல்வியில் பொது முதலீட்டை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6% ஆக அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. Mother tongue as medium of instruction encourages the use of regional languages as a medium of instruction until at least grade 5. பயிற்றுவிக்கும் மொழியாக தாய்மொழி குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு வரை பிராந்திய மொழிகளை பயிற்றுவிக்கும் ஊடகமாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை 2020 நிலையான வளர்ச்சி இலக்கு -4 2030 உடன் ஒத்துப்போகிறது. இது இந்தியாவில் கல்வி முறையை மறுசீரமைக்க விரும்புகிறது. இந்த அறிக்கையை விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். தேசிய கல்விக் கொள்கை 2020 NEP 2020 என்பது ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி இலக்கு -4 SDG 4 உடன் வலுவாக இணைக்கப்பட்டுள்ளது. SDG 4 இன் நோக்கம் அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் சமமான தரமான கல்வியை உறுதி செய்தல் மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் வாய்ப்புகளை ஊக்குவித்தல் ஆகும்.
NEP 2020 எவ்வாறு இந்த இலக்குகளுடன் ஒத்துப்போகிறது என்பதையும் அதில் உள்ள நடைமுறைச் சிக்கல்களையும் பற்றிய விமர்சன ரீதியான ஆய்வு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. SDG 4 உடன் ஒத்துப்போகும் மறுசீரமைப்பு முயற்சிகள் சாதகமான பார்வை. NEP 2020 இன் பல பிரிவுகள் SDG 4 இன் குறிப்பிட்ட இலக்குகளை அடைவதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. அனைவருக்கும் கல்வி இலக்கு 4.1 SDG நோக்கம் 2030க்குள் அனைத்து சிறுவர் சிறுமியரும் இலவச, சமமான மற்றும் தரமான ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வியை முடிப்பதை உறுதி செய்தல். NEP அணுகுமுறை பள்ளிக் கல்வியில் 2030ஆம் ஆண்டிற்குள் 100 விழுக்காடு மொத்தச் சேர்க்கை விகிதத்தை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது. இடைநின்ற 2 கோடி குழந்தைகளை மீண்டும் பள்ளிக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. ஆரம்பகால குழந்தை பருவ வளர்ச்சி இலக்கு 4.2 SDG நோக்கம் அனைத்து சிறுவர் சிறுமியரும் தரமான முன்பள்ளி கல்வியை பெறுவதை உறுதி செய்தல். NEP அணுகுமுறை பழைய 10+2 முறையை மாற்றி 5+3+3+4 என்ற முறையை கொண்டு வந்தது. இதில் 3 முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளை அங்கன்வாடி ப்ரீ ஸ்கூல் முறையான கல்வி வரம்பிற்குள் கொண்டு வந்துள்ளது. இது குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. தொழிற்திறன் மற்றும் வேலைவாய்ப்பு இலக்கு 4.3-4.4 SDG நோக்கம் வேலைவாய்ப்பிற்கு தேவையான தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி திறன்களை இளைஞர்களுக்கு வழங்குதல். NEP அணுகுமுறை 6ஆம் வகுப்பிலிருந்தே தொழிற்கல்வியை வொகேஷனல் எஜுகேஷன் கட்டாயமாக்கியுள்ளது. 2025க்குள் குறைந்தது 50 விழுக்காடு மாணவர்களுக்கு தொழிற்கல்வி சார்ந்த வெளிப்பாடு இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம் இலக்கு 4.5 SDG நோக்கம் கல்வியில் பாலின ஏற்றத்தாழ்வுகளை நீக்குதல் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பழங்குடியினருக்கு சம வாய்ப்பு வழங்குதல். NEP அணுகுமுறை பாலின உள்ளடக்கம் நிதி ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட் மற்றும் பின்தங்கிய பகுதிகளுக்கான சிறப்பு கல்வி மண்டலங்கள் SEZS அமைப்பது சமூக இடைவெளியை குறைக்க உதவும். விமர்சன ரீதியான சவால்கள் மற்றும் கவலைகள் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் காகிதத்தில் இந்த கொள்கை SDG 4 உடன் கச்சிதமாக பொருந்தினாலும் இந்திய யதார்த்தத்தில் இதைச் செயல்படுத்துவதில் பல முரண்பாடுகள் உள்ளன. நிதி ஒதுக்கீடு ஒரு எட்டாக்கனவு. SDG 4 ஐ அடைய கல்விக்கான நிதி ஒதுக்கீடு மிக முக்கியம். NEP 2020 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP 6 விழுக்காடு நிதியை கல்விக்கு ஒதுக்க பரிந்துரைக்கிறது. விமர்சனம் 1968ஆம் ஆண்டு கோத்தாரி கமிஷன் முதலே இந்த பரிந்துரை உள்ளது. ஆனால் இன்றுவரை இந்தியா 3 விழுக்காடு ஐ தாண்டவில்லை. போதிய நிதி இல்லாமல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதும் 100 விழுக்காடு சேர்க்கையை உறுதி செய்வதும் சாத்தியமற்றது. கூட்டாட்சி தத்துவச் சிக்கல் கல்வி என்பது பொதுப்பட்டியலில் கன்கரண்ட் லிஸ்ட் உள்ளது. விமர்சனம் NEP 2020 மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது. பல மாநிலங்கள் உதாரணமாக தமிழ்நாடு மும்மொழி திட்டம் மற்றும் நுழைவுத் தேர்வுகள் உள்ளூர் மாணவர்களை பாதிக்கும் என்று கருதுகின்றன. மாநிலங்களின் முழு ஒத்துழைப்பு இல்லாமல் SDG 4 இலக்குகளை அடைவது கடினம். டிஜிட்டல் இடைவெளி மற்றும் சமத்துவம் NEP 2020 ஆன்லைன் கல்வி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. விமர்சனம் இந்தியாவில் இன்னும் கிராமப்புறங்களில் இணைய வசதி மற்றும் ஸ்மார்ட்போன் வசதி முழுமையாகச் சென்றடையவில்லை. இது SDG 4 வலியுறுத்தும் சமத்துவத்திற்கு எக்விட்டி எதிரான டிஜிட்டல் பிளவை உருவாக்கும் அபாயம் உள்ளது. தனியார்மயமாதல் மற்றும் வணிகமயமாதல் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் வருகை மற்றும் கல்லூரிகளுக்கு தன்னாட்சி வழங்குதல். விமர்சனம் இது கல்வியின் கட்டணத்தை உயர்த்தக்கூடும். ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்வி எட்டாக்கனியாக மாறினால் அது SDG 4 இன் அனைவரையும் உள்ளடக்கிய இன்க்ளூசிவ் கோட்பாட்டிற்கு எதிராக அமையும். ஆசிரியர் பற்றாக்குறை. விமர்சனம் 2030க்குள் 100 விழுக்காடு சேர்க்கையை அடைய லட்சக்கணக்கான புதிய ஆசிரியர்கள் தேவை.
ஆனால் தற்போதுள்ள காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கே அரசுகளிடம் நிதி இல்லை. தகுதியான ஆசிரியர்கள் இல்லாமல் தரமான கல்வி, குவாலிட்டி எஜுகேஷன் என்பது வெறும் கனவாகவே இருக்கும். முடிவுரை: தேசிய கல்விக் கொள்கை 2020 நோக்கத்தின் அடிப்படையில் நிலையான வளர்ச்சி இலக்கு -4 உடன் மிகச் சரியாக பொருந்துகிறது. இது இந்திய கல்வி முறையை நவீனப்படுத்தும் ஒரு லட்சிய ஆவணமாகும். இருப்பினும் திட்டமிடுதல், பிளானிங் மற்றும் செயல்படுத்துதல், எக்ஸிகியூஷன் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைப்பதில்தான் இதன் வெற்றி அடங்கியுள்ளது. போதிய நிதி ஒதுக்கீடும் மாநில அரசுகளுடனான இணக்கமான போக்கும் இருந்தால் மட்டுமே 2030 இந்தியா இந்த இலக்கை அடைய முடியும். இல்லையெனில் இது வெறும் ஆவணமாகவே நின்றுவிடும். National Education Policy 2020 is in conformity with the Sustainable Development Goal 4 2030. It intends to restructure and reorient education system in India. Critically examine this statement. தேசிய கல்விக் கொள்கை 2020 நிலையான வளர்ச்சி இலக்கு -4 2030 உடன் ஒத்துப்போகிறது. இது இந்தியாவில் கல்வி முறையை மறுசீரமைக்க விரும்புகிறது. இந்த அறிக்கையை விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். The National Education Policy NEP 2020 aligns with the Sustainable Development Goal 4 SDG 4 of ensuring inclusive and equitable quality education for all. தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 அனைவருக்கும் உள்ளடக்கிய மற்றும் சமமான தரமான கல்வியை உறுதி செய்வதற்கான நிலையான வளர்ச்சி இலக்கு 4 SDG 4 உடன் ஒத்துப்போகிறது. Alignment with SDG 4 உடன் இணக்கம். Inclusive Education NEP 2020 emphasizes universal access to quality education, bridging gaps between urban and rural areas, and promoting equity and inclusion. This aligns with SDG 4's focus on ensuring inclusive and equitable quality education. உள்ளடக்கிய கல்வி NEP 2020 தரமான கல்விக்கான உலகளாவிய அணுகலை வலியுறுத்துகிறது, நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களுக்கு இடையிலான இடைவெளிகளை குறைக்கிறது மற்றும் சமத்துவம் மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கிறது. இது SDG 4 உள்ளடக்கிய மற்றும் சமமான தரமான கல்வியை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. Quality Education. The policy introduces a new curricular framework, focusing on experiential learning, critical thinking, and holistic development, which supports SDG 4's emphasis on quality education and lifelong learning. தரமான கல்வி. இந்த கொள்கை ஒரு புதிய பாடத்திட்ட கட்டமைப்பை அறிமுகப்படுத்துகிறது, அனுபவ கற்றல், விமர்சன சிந்தனை மற்றும் முழுமையான வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறது. இது SDG 4 தரமான கல்வி மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றலில் முக்கியத்துவத்தை ஆதரிக்கிறது. Teacher Training. NEP 2020 proposes comprehensive reforms in teacher recruitment, deployment, and professional development, aligning with SDG 4's target of increasing qualified teachers. ஆசிரியர் பயிற்சி. NEP 2020 ஆசிரியர் ஆட்சேர்ப்பு, பணியமர்த்தல் மற்றும் தொழில்முறை மேம்பாட்டில் விரிவான சீர்திருத்தங்களை முன்மொழிகிறது. இது SDG 4 தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை அதிகரிப்பதற்கான இலக்கிற்கு ஏற்ப செயல்படுகிறது. Restructuring and reorienting education system. கல்வி முறையை மறுசீரமைத்தல் மற்றும் மறுசீரமைத்தல். New curricular structure. NEP 2020 introduces a 5+3+3+4 curricular structure, replacing the traditional 10+2 system, to promote flexibility and multidisciplinary learning. புதிய பாடத்திட்ட அமைப்பு, நெகிழ்வுத்தன்மை மற்றும் பல்துறை கற்றலை ஊக்குவிக்க பாரம்பரிய 10+2 முறையை மாற்றியமைத்து NEP 2020 5+3+3+4 பாடத்திட்ட அமைப்பை அறிமுகப்படுத்துகிறது. Vocational Education. The policy integrates vocational education into mainstream education, providing students with practical skills and aligning with SDG 4's objective of promoting lifelong learning and employment. தொழில் கல்வி.
இந்த கொள்கை தொழிற்கல்வியை பிரதான நீரோட்ட கல்வியில் ஒருங்கிணைக்கிறது, மாணவர்களுக்கு நடைமுறை திறன்களை வழங்குகிறது மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதற்கான SDG 4 இன் நோக்கத்துடன் இணைகிறது. Assessment Reforms NEP 2020 Advocates for Competency-Based Assessment Methods, focusing on conceptual understanding, critical thinking, and problem-solving skills. மதிப்பீட்டு சீர்திருத்தங்கள் NEP 2020 திறன் அடிப்படையிலான மதிப்பீட்டு முறைகளை ஆதரிக்கிறது, கருத்தியல் புரிதல், விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன்களில் கவனம் செலுத்துகிறது. Challenges and concerns, implementation, effective execution, adequate funding, and overcoming regional disparities in educational infrastructure are crucial for NEP 2020's success. செயல்படுத்தல், திறம்பட செயல்படுத்தல், போதுமான நிதியுதவி மற்றும் கல்வி உள்கட்டமைப்பில் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை சமாளித்தல் ஆகியவை NEP 2020 இன் வெற்றிக்கு மிக முக்கியமானவை. Digital divide. The policy's emphasis on technology integration may exacerbate existing digital divides, particularly in rural areas. டிஜிட்டல் பிளவு. தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பில் கொள்கையின் முக்கியத்துவம் குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கும் டிஜிட்டல் பிளவுகளை அதிகரிக்கக்கூடும். Capacity building. Implementing NEP 2020 requires substantial capacity building, including training teachers and educational administrators. திறன் மேம்பாடு. NEP 2020 ஐ செயல்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிப்பது உட்பட கணிசமான திறன் மேம்பாடு தேவைப்படுகிறது. Conclusion. NEP 2020 represents a significant step towards aligning India's education system with SDG 4. While the policy has its challenges, its focus on inclusivity, quality, and lifelong learning makes it a progressive framework for transforming India's education landscape. இந்தியாவின் கல்வி முறையை SDG 4 உடன் இணைப்பதில் NEP 2020 ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறிக்கிறது. இந்த கொள்கைக்கு அதன் சொந்த சவால்கள் இருந்தாலும், உள்ளடக்கிய தன்மை, தரம் மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவது இந்தியாவின் கல்வி நிலப்பரப்பை மாற்றுவதற்கான ஒரு முற்போக்கான கட்டமைப்பாக அமைகிறது. தேசிய கல்விக் கொள்கை 2020 NEP 2020 எவ்வாறு இந்தியாவின் வேலைவாய்ப்பு சூழலை மாற்றியமைக்கப் போகிறது? இதுவரை இருந்த கல்வி முறைக்கும் 1986 கொள்கை NEP 2020க்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம், பழைய முறை பட்டம் பெறுவதை கெட்டிங் அ டிகிரி இலக்காக கொண்டது. புதிய முறை வேலைக்கு தகுதியாவதை எம்ப்ளாயபிலிட்டி இலக்காக கொண்டது. வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் நோக்கில் NEP 2020 முன்வைக்கும் 5 முக்கிய மாற்றங்கள் இதோ. பள்ளி பருவத்திலேயே தொழிற்கல்வி வொகேஷனல் எஜுகேஷன் ஃப்ரம் கிளாஸ் 6. இந்தியாவில் வேலையின்மைக்கு ஒரு முக்கிய காரணம் படித்து முடித்த பின் கையில் எந்த தொழிற்திறனும் இல்லாததே ஆகும். மாற்றம். 6ஆம் வகுப்பு முதலே மாணவர்களுக்கு தொழிற்கல்வி அறிமுகப்படுத்தப்படும். தச்சுவேலை, மின்வேலை, உலோக வேலை, தோட்டக்கலை போன்றவற்றை மாணவர்கள் கற்றுக்கொள்ளலாம். தாக்கம். மாணவர்கள் பள்ளி படிப்பை முடிக்கும் போதே குறைந்தது ஒரு கைத்தொழிலையாவது கற்றிருப்பார்கள். இது படிப்பு வேறு, தொழில் வேறு என்ற மனநிலையை மாற்றி உடல் உழைப்பிற்கான மரியாதையை டிக்னிட்டி ஆஃப் லேபர் உருவாக்கும். நடைமுறை பயிற்சி. வருடத்திற்கு 10 நாட்கள் புத்தகப்பை இல்லா நாட்கள் பேக்லெஸ் டேஸ் கடைபிடிக்கப்படும். அந்நாட்களில் மாணவர்கள் உள்ளூர் நிபுணர்களிடம் தச்சர்கள், கலைஞர்கள் சென்று நேரில் பயிற்சி பெறுவார்கள். கல்லூரியில் வெளியேறும் மற்றும் நுழையும் வசதி மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சிஸ்டம். இதுவரை ஒரு மாணவர் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து 2 ஆண்டுகள் படித்துவிட்டு வறுமை காரணமாக நின்றால் அவருக்கு எந்த சான்றிதழும் கிடைக்காது. அந்த 2 ஆண்டுகள் வீண். மாற்றம். கல்லூரியில் எப்போது வேண்டுமானாலும் வெளியேறலாம், மீண்டும் சேரலாம். 1 வருடம் முடித்தால் சான்றிதழ் சர்டிஃபிகேட், 2 வருடம் முடித்தால் டிப்பளமோ டிப்ளோமா, 3 அல்லது 4 வருடம் முடித்தால் பட்டப்படிப்பு டிகிரி.
வேலைவாய்ப்பு தாக்கம். குடும்பச் சூழலால் படிப்பை நிறுத்தும் மாணவர்கள் தோல்வியடைந்தவர்களாக கருதப்பட மாட்டார்கள். அவர்கள் பெற்ற சான்றிதழை வைத்து வேலைக்குச் செல்லலாம், பின்னர் சூழல் சரியானதும் மீண்டும் வந்து படிப்பை தொடரலாம். பல்துறை கல்வி முறை மல்டிடிசிப்ளினரி அப்ரோச். முன்பு அறிவியல் குரூப் எடுத்தால் வரலாறு படிக்க முடியாது. ஆனால் நவீன வேலைவாய்ப்புகளுக்கு பல்துறை அறிவு தேவைப்படுகிறது. மாற்றம். கலை, அறிவியல், வணிகவியல் என்ற கடுமையான பிரிவினைகள் இருக்காது. ஒரு இன்ஜினியரிங் மாணவர் இசையை கற்கலாம், ஒரு இயற்பியல் மாணவர் பேஷன் டிசைனிங் கற்கலாம். வேலைவாய்ப்பு தாக்கம். இது மாணவர்களின் படைப்பாற்றலை கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும். ரோபாட்டிக்ஸ் துறையில் வேலை செய்ய தொழில்நுட்ப அறிவுடன் மனித உளவியலும் தேவைப்படலாம். இத்தகைய பல்துறை அறிவு கொண்டவர்களையே கூகுள், மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்கள் தேடுகின்றன. மனப்பாட கல்விக்கு முற்றுப்புள்ளி. ஷிஃப்ட் ஃப்ரம் ரோட் லேர்னிங் டு கிரிட்டிக்கல் திங்கிங். தேர்விற்காக மட்டும் படித்துவிட்டு பிறகு மறந்துவிடும் முறையை இது மாற்றுகிறது. மாற்றம். கேள்விகள் தகவல்களைச் சோதிக்காமல் புரிதல் மற்றும் பயன்பாட்டு திறனை அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ் சோதிக்கும் வகையில் மாற்றப்படும். வேலைவாய்ப்பு தாக்கம். கார்ப்பரேட் நிறுவனங்கள் உனக்கு என்ன தெரியும் என்று கேட்பதை விட உன்னால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா, ப்ராப்ளம் சால்விங் என்றே கேட்கின்றன. NEP 2020 இந்த சிந்தனை திறனை வளர்க்கிறது. உலகத்தரம் மற்றும் ஆராய்ச்சி. குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரிசர்ச். ஆராய்ச்சி. 4 ஆண்டு இளங்கலை படிப்பில் கடைசி ஆண்டு முழுவதுமாக ஆராய்ச்சிக்காக ரீசர்ச் ஒதுக்கப்படும். இது மாணவர்களிடையே புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் ஆர்வத்தை தூண்டும். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள். உலகின் தலைசிறந்த 100 பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் தங்கள் கிளைகளை திறக்க அனுமதி அளிக்கப்படுகிறது. இதனால் இந்திய மாணவர்கள் வெளிநாடு செல்லாமலே உலகத்தரம் வாய்ந்த கல்வியை பெற முடியும். சுருக்கம். தேசிய கல்விக் கொள்கை 2020 அன் மையக்கருத்து இதுதான். டிகிரி வாங்கியவர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அவர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும் எந்த சூழலையும் சமாளிக்கும் திறன் படைத்தவர்களாகவும் இருக்க வேண்டும். இது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்தியாவின் மக்கள் தொகை ஈவுத்தொகை டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் உண்மையான பொருளாதார சக்தியாக மாறும்.